அனைவருக்கும் வணக்கம். திருமலர் திருவடியில் சரணம், முருகப்பெருமான் திருவடியில் சரணம், வள்ளல் பெருமான் திருவடியில் சரணம். இப்போ நம்ம அடுத்த ஆசனமாக பார்க்க போகிறது விபரீத கரணி ஆசனம். விபரீத கரணி ஆசனம் செய்முறையும் அதற்கான பலன்களும் பார்க்க போகிறோம். செய்முறை விளக்கம்: விரிப்பில் மல்லாந்து படுத்து உடலை இழக்கவும், கால்களை வயிற்றின் மேல் மடித்து உயிரை தூக்கி கைகளின் உதவியால் விருஷ்டத்தையும் முதுகையும் உயர கிளப்பி முழங்கைகளை தரையில் நன்றாக ஊன்றி விரித்த இரு கைகளால் விருஷ்டத்தை தாங்கி கால்களை நேராக நிமிர்த்தி நிற்கவும். ஆரம்ப காலத்தில் பிறர் உதவியுடன் விருஷ்ட பாகத்தில் தலையணைகளை அடை கொடுத்து நிற்கலாம், அல்லது சுவரின் ஓரமாக படுத்து கால்களை சுவரில் மிதித்து பிருஷ்டபாகத்தை தூக்கி நிறுத்தி செய்யலாம். காலை விரைப்பாக வைக்காமல் சாதாரணமாக வைக்கவும். ஒரு முறைக்கு 2 நிமிடமாக 2 முதல் 3 முறை செய்யலாம். இது சாதாரண மூச்சு. கீழே இறங்கும்போது காலை மடக்கி கைகளால் பிருஷ்ட பாகத்தை வலிக்கி இறக்கவும். இதற்கான பலன்கள்: அடுத்து வரக்கூடிய சர்வாங்காசனத்தின் 50% பலன்கள் இதற்கு கிடைக்கும். இதுதான் விபரீத கரணி ஆசனம். இதை நான் உங்களுக்கு சார்ட்லேயும் போடுறேன், நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. யோகாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சியில் தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.